இதுக்கப்புறமா நான் பெருசாக vlog பண்ண போகிறதில்லன்னு தான் நினைக்கிறேன். அவங்களுக்கு எது எது தேவையோ அதெல்லாம் வச்சுட்டு ஒரு டெலிவரி பார்ட்னருக்கு எது தேவை இருக்குதோ அதெல்லாம் எடுத்துட்டாங்க. யூடியூப் சேனல் டெவலப் பண்ணுறதுக்கு வந்திருந்தா நான் சத்தியமாக உன்னை சேர்த்துக்க மாட்டேன். என்ன தம்பி நீ பண்ணுற வாவ் ரைடர் போய்ட்டுருக்காரு. மரிமான் வீதி அவங்க முனேஸ்வரன் டெம்பிள். ஆனால் லேண்ட்மார்க் வந்து ஹெச்பி A1 பெட்ரோல் பங்கு குப்பம். எங்கே தெரியுமா? நம்ம உலகின் தலை சிறந்த சொல் செயல். செஞ்சு காட்டுவோம். ஹாய் ஹலோ கைஸ், லோகேஷ் வெல்கம் பேக் டு கிரே மோட்டோ கைஸ். இன்றைக்கி தான் டே 17 ஆஃப் நம்மளோட டெலிவரி சீரிஸ். இந்த விலாக் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோன்னா, நான் எந்த ஆப்பில் ஒர்க் பண்ணுறேன், ஒரு ஆர்டருக்கு எப்படிலாம் நம்ம ப்ராசஸ் பண்ணி நம்ம ஒரு கஸ்டமர் கொடுக்குறேன், எனக்கு எப்படி ரன் ஷீட் வீழ்தெல்லாம் இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ணுறேன் கைஸ். இன்னும் எக்கச்சக்கமான விஷயம்லாம் நான் மோட்டோ விலாகிங்களுக்கு சொல்கிறேன். வாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஷார்ட்டாக சொல்லணும்னா நான் எந்த ஆப்பில் ஒர்க் பண்ணுறேன்னு இந்த விலாகில் சொல்கிறேன் கைஸ். ஓகேங்களா, வாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் கைஸ். இப்போ தான் வீட்டை விட்டு கிளம்பியாச்சு. இப்போ டைம் எவ்வளோ ஆகிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8:45 ஆகிட்டுருக்கு கைஸ். இன்றைக்கி தான் டே 17 ஆஃப் நம்மளோட டெலிவரி சீரீஸ். நான் இன்ட்ரோ விலாக்லேயே சொல்லியிருந்திருப்பேன். கிளைமேட் வேறு ரொம்ப ஒரு மாதிரியாக நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கிளைமேட் இருக்குது கைஸ். பரவாயில்ல, நீங்கள் லாஸ்ட் விலாக்லேயே பார்த்துருந்துப்பீங்க மழை எவ்வளோ ஜோராக பேஞ்சிச்சுன்ட்டு. நான் எண்டிங்கில் உங்களுக்கு காட்டியிருந்துருப்பேன். எண்டு பண்ணுறப்போ அவ்வளோ மழை கைஸ், பயங்கரமான மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு நேற்று எல்லாமே. இங்கே பாருங்கள், உங்களுக்கே பார்த்தாவே தெரிஞ்சிருந்துருக்கும் எவ்வளோ மழை பெஞ்சிட்ருக்குன்ட்டு. கிட்டத்தட்ட ரொம்ப நாள் கழித்து பெஞ்ச மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல். ஏன்னா நம்ம ஒரு 16 டேஸ் நம்ம டெலிவரி ஜாப் ஜாயின் பண்ணி ஆயிடுச்சு. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 3 வாட்டி தான் பெஞ்சிச்சு மழை. அதனால தான் எனக்கு செம்ம ஹாப்பி. ஏன்னா இன்றைக்கெல்லாம் கொஞ்சம் சில்லுன்னு இருக்குல்ல, அந்த வைப்புக்கு நம்ம செட் ஆகலாம். ஓகேங்களா கைஸ். இன்னொரு விஷயம், நானும் நினச்சிட்டு இருந்தேன் கைஸ், என்னடா இது நல்லா தான் போயிட்டுருக்கு, என்னடா எந்த பிரச்சனையும் வரலையே, எல்லாமே வந்து ஆகணுமேன்னு நினச்சேன். ஆனால் நேற்று ஒரு ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு கைஸ். இதுக்கப்புறமா நான் பெருசாக vlog பண்ண போகிறதில்லன்னு தான் நினைக்கிறேன் நேற்று அவங்க சொன்ன விஷயத்துக்கு. ஏன்னா நேற்று ஆஃபீஸில் என் வீடியோ பார்த்துருந்தாங்க. வீடியோ பார்த்துட்டு அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, தம்பி என்னடா இது எல்லாம் எடிட்டிங் பண்ணி போடுறேன்னு சொன்னேன், எல்லாம் ஆஃபீஸ் மொத்தம் அப்படி காட்டிட்டே, அப்படி காட்டக்கூடாதுடா அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு புரியல. அவங்க ஆஃபீஸ்க்கு வந்து பிராண்ட் ப்ரமோஷன் நான் பண்ணல. நான் கஷ்டப்படுறது டெலிவரி பர்சன் எப்படி கஷ்டப்படுறாங்களோ அதுதான் நான் காட்டிகிட்ருக்கேன். ஏன்னா இப்போ நம்ம ஒரு கண்டென்ட் கொடுக்குறோம், அது எவ்வளோ ஜென்யூனாக கொடுக்கணுன்ட்டு எனக்கு தெரியும். நம்ம சும்மா வீட்டில் உக்காந்துனே கைஸ் இந்த மாதிரி நான் டெலிவரி சீரிஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டுலாம் பண்ணக்கூடாது. இறங்கி செய்கையில் தான் நம்ம காட்டணும். அந்த மாதிரி நான் இறங்கி செய்கையில் காட்டினா இந்த மாதிரி பிரச்சனை வரத்தான் செய்யும். அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அந்தாண்ட என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, தம்பி உன்னால் தான் என்னோடய வேலையெல்லாம் போயிடும். நம்ம என்ன இல்லீகல் வேலையை நான் பண்ணிகிட்ருக்கோம். அவ்வளோ பெரிய பிராண்ட் ஃப்ளிப்கார்ட், மல்டிநேஷ்னல் கம்பெனி கைஸ். உண்மையாக சொல்கிறேன், ஃப்ளிப்கார்ட் அமேசான்லாம் மல்டிநேஷ்னல் கம்பெனி. ஒன் ஆஃப் தி பிராண்டட் ட்ரஸ்ட் பில்டட் இன் கஸ்டமர் சர்க்கிள் அப்படின்னு தான் எல்லோரும் மேக்ஸிமம் பார்த்துக்காங்க. மீஷோக்குன்னா அமேசானுக்குன்னா ஃப்ளிப்கார்ட் மேக்ஸிமம் நிறைய பேர் யூஸ் பண்ணாங்க. அமேசான் கூட நிறைய பேர் யூஸ் பண்ணுறதில்ல எனக்கு தெரிஞ்ச வெளியும். அதுக்கு அந்த அண்ணன் என்ன சொல்லியிருந்தான்னா, தம்பி இதெல்லாம் எதுவுமே காட்டக்கூடாது, நீ கேஷ் எல்லாம் காட்டக்கூடாது. கேஷ் எல்லாம் வீடியோ காட்டலாம் எப்படி கைஸ், நம்ம ஒரு பொய்யாக போர்ட்ரேட் ஆகிடுவோங்க இல்லையா நம்மளுடைய ஆடியன்ஸ் மத்தியில். அதனால தான் நானும் கேட்டிருந்தேன், நான் என்னென்ன பிரச்சனை எதுனா கட் பண்ணேன்னு கேட்டிருந்தேன். தம்பி நீ பண்ணுற வாவ் ரைடர் போய்ட்டுருக்காரு கைஸ். ஆல் த பெஸ்ட் அந்த அண்ணா ரைடர் ரைட் பண்ணுறதுக்கு. அதான் நான் கேட்டிருந்தேன், நான் என்னென்ன பிரச்சனை என்ன ப்ராப்ளமானு கேட்டிருந்தேன். இல்லைடா நீ எல்லாம் காட்டுற ஆஃபீஸில் என்னென்ன நடக்குதுன்ட்டு. நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ப்ராடக்ட் வருது, நாங்கள் எடுத்துன்னு போய் டெலிவரி பண்ணுறோம், அதுதான். அதை தாண்டி நான் எதுவுமே காட்டுறதில்ல. அதுக்கு அந்த அண்ணன், தம்பி இல்லைப்பா எல்லாம் எடிட்டிங் பண்ணு, இல்லைனா வீடியோவே தூக்கிடு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நேற்று எல்லாமே ஃபுல்லாக சர்ச்சைகள் தான் கேஸ் போயிட்டு இருந்துச்சு. எனக்கு நான் அந்த மைண்ட் செட்டுக்கு போயிட்டேன், என்னடா இது நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ பண்ணிகிட்ருக்கோமே, அந்த அண்ணன் இப்படி சொல்கிறாரேன்ட்டு எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக போயிடுச்சு. அதுக்கப்புறமா நானே சரி என்ன பண்ணுறது, நடக்கிறது நடக்க தான் செய்யும், நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, சரி விட்டு தள்ளலான்னு விட்டு தள்ளிட்டேன் கைஸ்.
பார்க்கலாம். அந்த அண்ணன் இன்றைக்கி ஆஃபீஸில் என்னென்ன சொல்ல போகிறேன். அப்புறமா அந்த அண்ணன் ஒரு விஷயம் சொன்னார். நேற்றுலேருந்து இந்த விஷயம் சொல்லிகிட்டு இருக்காரு கைஸ். அந்த அண்ணன் பேர் நான் பர்டிகுலராக மென்ஷன் பண்ண மாட்டேன். என்ன சொல்லியிருந்தாருன்னா, இருங்க பெட்ரோல் போட்டுக்கலாம். நான் 100ண்ணா. கைஸ் இப்போ தான் பெட்ரோல் ஃபில் பண்ணியாச்சு. அந்த அண்ணன் என்ன சொல்லியிருந்தாருன்னா, தம்பி நீ இந்த மாதிரி vlog பண்ணுறதுக்கு வந்திருந்தா, உங்கள் யூடியூப் சேனல் டெவலப் பண்ணுறதுக்கு வந்திருந்தா நான் சத்தியமாக உன்னை சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்ட்டு சொல்லியிருந்தார். எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. நம்ம யூடியூப் சேனல் டெவலப் பண்ணுறது பாதி, அதுக்கப்புறமா நம்மளோட ஒரு டெலிவரி சீரிஸ் பண்ணால் அந்த கஷ்டம் என்னன்னு தெரியறதுக்கோசரம் தான் நான் போய் ஜாயின் பண்ணேன் கைஸ். நான் உங்களுக்கே சொல்லியிருந்துருப்பேன் கைஸ், இந்த பிரச்சனை இருக்குது, அந்தந்த பிரச்சனை இருக்குன்ட்டு இந்த சீரீஸில். அதெல்லாம் அவங்களுக்கு புரிஞ்சிக்க மாட்டாங்க. கேட்டால் என்னை ஆஃபீஸ் விட்டு டெர்மினேட் பண்ணிவிடுவாங்க சொல்லுவாங்க. அதனால தான் எனக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு. சரி விட்டு தள்ளுங்க, இருங்க கைஸ். இதுக்கப்புறம் என்னென்ன கூத்து நடக்குதுன்ட்டு நான் வந்து உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஷிப்மெண்ட் வந்து கண்டினியூ பண்ணுறதுங்க கைஸ். ஃபைனலாக நம்மளோட ஷிப்மெண்ட் எல்லாமே நம்ம சப்மிட் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட எத்தனை ஷிப்மெண்ட்னா 64 ஷிப்மெண்ட் கைஸ். இன்னும் கொஞ்சம் லாஸ்ட்டில் ஆப்பு கொஞ்சம் விற்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 70 ஷிப்மெண்ட் ஆவரேஜாக வச்சுக்கோங்க கைஸ். நம்மளுக்கு கிராசரி விழுந்தே கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் ஆகிடுச்சு. 1 வீக்லேருந்து எந்த விதமான கிராசரி இல்லை கைஸ். ஆனால் அது மேஜர் லாஸ் நம்மளுக்கு. ஏன் நான் இப்படி சொல்லிகிட்ருக்கேன்னா, கிராசரியில் வந்து ஒரே கடைக்காரங்க இல்லைனா ஒரே வீட்டுக்காரங்க கிட்டத்தட்ட 4-5 கிராசரி புக் பண்ணுவாங்க, டெலிவரி பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு ஒரே வாட்டி சப்மிட் பண்ணால் நம்மளுக்கு ஃபுல் அமௌண்ட்டே விழுந்துறதுக்கு. அதே கைஸ், அதே நீங்கள் ப்ராடக்ட் சப்மிட் பண்ணால் நம்மளுக்கு ஆஃப் அமௌண்ட் தான். இது ஒரு லாஜிக் இந்த ஃப்ளிப்கார்ட்டில் கைஸ். அந்த அண்ணன் நான் உங்களுக்கு அப்பயே சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி நேற்று ஒரு பிரச்சனைன்ட்டு. அப்புறமா அந்த அண்ணக்கிட்ட போய் கேட்டிருந்தேன் கைஸ், என்னென்ன பிரச்சனை, என்ன ப்ராப்ளம்ன்ட்டு. இல்லை தம்பி, நாங்கள் இங்கே ஒர்க் பண்ணுறதெல்லாம் நீ காட்டினா எப்படி, நீ எல்லாம் காட்டலாம், ஆனால் ஒர்க் பண்ணுறதெல்லாம் காட்டினா எப்படின்னு சொன்னாங்க. பேசாமல் அந்த வீடியோ ரிமூவ் பண்ணிடுறான்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக போயிடுச்சு. எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு வீடியோ நம்ம எடுத்து எடிட் பண்ணி தம்ப்நெயில் டிசைன் பண்ணி டைமுக்கு போஸ்ட் பண்ணால் அசால்ட்டாக வீடியோ எடுத்துடுப்பான்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. சே விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் பார்த்து போய் தான் ஆகணும். அதான் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா கைஸ். நம்ம எத்தனை பிரச்சனை வந்தாலும் அது மனசில் வச்சுக்கின்னு நம்ம இருக்கக்கூடாது, அது மூவ் ஆன் பண்ணிடணும். ஏன்னா அதே மனசில் போட்டு வச்சுக்கின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மனசு ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஐயோ ஃபோன் எங்கே போட்டேன்னு தெரியலையே, இங்கே இருக்கு கைஸ். நான் என்ன ஆப் யூஸ் பண்ணுறேன்னா, இந்த டெலிவரிக்கு கிட்டத்தட்ட இங்கே பாருங்க கைஸ், இங்கே தெரியும். இருங்க பிரைட்னஸ் ஃபுல்லாக வச்சுக்கிறேன். ஃபீல்டெக்ஸ் ஆப் ஓகேங்களா. இதில் தான் எனக்கு மேஜராக நம்ம எத்தனை ஆர்டர்ஸ் பண்ணுறோம், எத்தனை ஆர்டர்ஸ் நம்ம டெலிவரி பண்ணுறோம், எத்தனை ஆர்டர்ஸ் எல்லாமே இந்த ஆப் தான் கைஸ். A to Z. ஃப்ளிப்கார்ட் கார்ட்டுக்கே இந்த ஆப் தான். நம்ம டெலிவரி பார்ட்னர்ஸ் மொத்தமே இந்த ஆப் தான் கைஸ். நான் இன்னும் மெயின் பேட்டரே சொல்ல மறந்துட்டேன். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எந்த ஸ்ட்ரீட்னா, ஆஸ் யூஷுவல் இன்றைக்கி ஒரு அளவுக்கு பரவாயில்ல தான் கைஸ். இன்றைக்கி ஒரு அளவுக்கு பரவாயில்ல தான். நம்மளுக்கு மொத்தமே சாந்தி லேஅவுட், அதுக்கப்புறமா பேரலஸ் ரோடு, அங்கங்கே கொஞ்சம் அது நார்மல் நம்ம ரெகுலராக பண்ணிகிட்ருக்கிறதா இப்போ பண்ணிகிட்ருக்கோம். அந்த ஆப் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். அந்த ஆப்பில் தான் எங்களுக்கு எல்லாமே கொடுத்துருவாங்க கைஸ். பேமெண்ட் வந்து வருதா இல்லையான்னு தெரியாது, பேமெண்ட் இன்வாய்ஸ் எல்லாம் வருதா இல்லையான்னு தெரியாது. அதுக்கு செப்பரேட் வெப்சைட் மேபி இருந்தால் இருக்கலாம், அதிலலாம் இப்படி காட்டாது கைஸ். இதுதான் ஆப்பு. இதில் நம்ம ரன் ஷீட்டு, அப்புறம் டோட்டல் எவ்வளோ சம்மரி, கேஷ் கலெக்ஷனு, அவங்களுக்கு எது தேவையோ அதெல்லாம் வச்சுட்டு ஒரு டெலிவரி பார்ட்னருக்கு எது தேவை இருக்குதோ அதெல்லாம் எடுத்துட்டாங்க கைஸ். இங்கே பாருங்கள், இங்கே தெரியும் உங்களுக்கு, இருங்க காட்டுறேன். இப்படி கிளிக் பண்ணால் ரன் ஷீட், கேஷ் டெபாசிட், இது என்னன்னே தெரில, இது என்ன பிரச்சனை கூட தெரில. கேஷ் டெபாசிட்டு, அதுக்கப்புறமா அடுத்தது இங்கே சம்மரி எடுத்தோன்னா வச்சுக்கோங்களேன். நான் லாஸ்ட்டில் இதுதான் பண்ணணும். நம்ம இங்கே கிளிக் பண்ணிட்டு நம்மளுக்கு இத்தனை போடுவாங்க. இங்கே ஓவரால் ரன் ஷீட்னு போட்டுனா போதும். இங்கே நம்ம எத்தனை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், எத்தனை ஃபெயிலு, டோட்டல் எவ்வளோ கேஷ் இங்கே காட்டிடும். அதுக்கப்புறமா இங்கே என்ன இஷ்யூ இருந்துச்சுன்னா ரிப்போர்ட் பண்ணணும். இது LMS, எனக்கே சத்தியமாக தெரியாது என்னன்ட்டு.
அதுக்கப்புறமா அடுத்தது லாங்குவேஜ், என்ன லாங்குவேஜ் வேணுமோ அதை எடுத்துக்கலாம். ட்விட்டோரியல் நம்ம இந்த ஆப்லேயே போய் ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரிலாம் இருக்காது கைஸ். நம்மளோட டேட்டா சப்மிட் பண்ணிட்டா அங்கே போய் அவங்க ஒரு யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுப்பாங்க. அவங்க எந்த வெப்சைட்டில் பண்ணுறாங்கன்னு அது தெரியாது. அது எதுவுமே பெருசாக எனக்கு தெரியாது கைஸ். வா, காலையில் சாப்பிட்டு இப்போ ஜீரணம் ஆகுறப்பா, அது தெரியாது. அதனால தான் நம்மளோட டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ணிட்டா நம்மளுக்கு ஆப் கொடுப்பாங்க, யூசர் ஐடி பாஸ்வேர்ட். நம்மளோட ஃபோன் போட்டு ஓடிபி கொடுத்தா போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இதுதான் இந்த ஆப்போடைய ஒரு சின்ன ஷூட் அவுட். இது உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக வேணும்னா நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே ட்விட்டோரியல் மோடு இருக்கும், அதுக்கப்புறமா லாக் அவுட். இதுதான் ரன் ஷீட். கிட்டத்தட்ட நம்மளுக்கு எத்தனை ஆர்டர் கொடுத்துருக்காங்கன்னு இங்கே தெரியும். அதுக்கப்புறம் கம்ப்ளீட் பண்ணால் இங்கே, ஃபெயில் பண்ணால் இங்கே, கண்டினியூ பண்ணிட்டு இங்கே எதுனா இங்கே ஷிப்மெண்ட் ஸ்கேன் இருக்கும், அது வச்சுன்னு இங்கே ஒரு கஸ்டமர் இப்போ ஸ்கேன் பண்ண வச்சுக்கோ, இங்கே வந்துடும் அவங்க பேர். இந்த கியூஆர் ஸ்கேன் பண்ணால் போதும் கைஸ், ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். இப்போ இங்கே எடுத்துன்னு கால் பண்ணிட்டு டெலிவரி பண்ணால் ஒரு டெலிவரி கம்ப்ளீட். இதுதான் எங்களோட ப்ராசஸ், நாங்கள் பண்ணுற ப்ராசஸ். அது ஆப்பில். கைஸ், இப்படி தான் எங்களுடைய ஒரு டெலிவரி பர்சனுடைய வாழ்க்கை இப்படி தான் இருக்கும். போய் வீட்டாண்ட டெலிவரி பண்ணிட்டு வரணும். அடுத்தது ஆனால் சாந்தி லெவட் நம்ம மெச்சுக்கணும் கைஸ், உண்மையிலே. ஏன்னா மொத்தம் பேர் வாங்குறாங்க, ஒருத்தம் கூட சும்மா ஆர்டர்லாம் பண்ணுறதில்ல. ஃபேக் பர்சன்ஸ் இங்கே எவனுமே இருக்க மாட்டான் எனக்கு தெரிஞ்சு. ஆர்டர் டெலிவரி வைஸ் அம்மா வெயிட்டு. இதெல்லாம் நான் காலையில் இன்னும் 2 ட்ரிப் பண்ணோம் கைஸ். స్కానా నంబర్ చెప్తాను చూడన్నా 6300. ఓకేనా. இந்த மாதிரி சந்தோஷமாக விளையாடி ரொம்ப நாள் ஆச்சு. நம்ம கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் நினைக்கிறேன், 2 இயர்ஸ் ஆயிடுச்சு இந்த மாதிரி சந்தோஷமாக விளையாடி. எல்லாம் மறந்துட்டு நிம்மதியாக போயிட்டு ஒரு விளையாட்டா அந்த ஃபீல், ஸ்ட்ரெஸ் எல்லாமே குறைஞ்சிடும் கைஸ். இருங்க, இங்கே தானே. ஓகேண்ணா. ஓ மை காட், ப்ராப்பரான அட்ரஸ் வச்சா பிசிஎன் ஹவுஸ், தீபு ஸ்மார்ட். இங்கே பிசிஎன் ஹவுஸ் வந்து அங்கே இருக்கிறது கைஸ். தீபு ஸ்மார்ட் எங்கே, அதுக்கு ஸ்ட்ரைட் ரன். அதுக்கு இதே கரெக்டாக வச்சுருந்தா எட்டுன்னு வந்து கொடுத்துருக்க மாட்டோம் கைஸ். ஆனால் இன்னொரு விஷயம், இந்த ஆப்பில் வந்து டைரெக்ஷன் காட்டும் ஒரு அளவுக்கு தான். இங்கே பாருங்கள், இப்போது ஒரு கஸ்டமரே எடுத்துக்கோங்க. இங்கே டைரெக்ஷன் வச்சோமா, இங்கே டைரெக்ஷன் அம்பிகா மண்டபம் காட்டும். ஒன்றுலாம் பேரலஸ் ரோடு, நான் உங்களுக்கு முடிஞ்ச ஆஃப்டர்நூன் காட்டுறேன். பேரலஸ் ரோடுன்னு என்ன ஒன்று இருக்கும், இருங்க எடுத்து காட்டுறேன். அதுக்கு என்ன, நெக்ஸ்ட்டு இதோ ராஜா எடுத்துக்கணுன்னா, இங்கே பேரலஸ் ரோட், இவங்க எங்கே மரிமான் வீதி, அவங்க முனேஸ்வரன் டெம்பிள். ஆனால் லேண்ட்மார்க் வந்து ஹெச்பி A1 பெட்ரோல் பங்க்கு குப்பம். எங்கே தெரியுமா, நம்ம டெலிவரி ஆஃபீஸ் இருக்குது பாருங்க, அங்கே பெட்ரோல் பங்க்கு வந்து ஆர்டர் அங்கே எடுத்துன்னு போய் நான் டெலிவரி பண்ணுறது. யோசிச்சு பாருங்கள், இதுதான் கூத்து இந்த ஆப்லே. சரியான காமெடி கைஸ். ஃபைனலாக ஒரு செட் ஆஃப் ஷிப்மெண்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அப்போ ஏன்டா இவ்வளோ ஷிப்மெண்ட் வச்சுருக்கேன்னா, இது நேற்று யூடி கொஞ்சம் இருந்துச்சு, நேற்று ஷிப்மெண்ட் கொஞ்சம், இன்னைக்கு கொஞ்சம் கைஸ். ஆனால் உண்மையாக சொல்கிறேன், மரிமான் வீதி கூட வர பேரலஸ் ரோடு மாதிரி ஆகிட்டுருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கிட்டத்தட்ட எடுத்துன்னு வந்து 7 ப்ராடக்ட் தான். எங்கள் மரிமான் வீதிக்கு வந்ததே 7 ப்ராடக்ட் தான். அதில் ஒரு ப்ராடக்ட் தான் டெலிவரி பண்ணேன். இன்னும் 6 ப்ராடக்ட்டுக்கு 3 வாட்டி ஃபோன் பண்ணேன், ஒருத்தம் கூட எடுக்கலை. பயங்கரமாக டென்ஸ் ஆயிடுச்சு. என்ன பண்ணுறது,
இவங்க எடுத்து டெலிவரி பண்ணால் தான் எனக்கு காசு. இவங்க எடுக்காமல் நான் டெலிவரி பண்ணாமல் அவங்களும் வாங்காமல் கம்பெனிக்கு தானே லாஸு. ஒரு பர்சன் வாங்கலைன்னா கம்பெனிக்கு எவ்வளோ லாஸுன்ட்டு அவங்களுக்கு தெரில. அது எதுனா நம்ம வீடியோ மூலிமா காட்டினாலும் நம்மளுடைய ஆஃபீஸ்காரங்க விட மாட்டாங்க. விடுங்க, எதுவுமே சொல்லாதீங்க, எதுவுமே சொல்லக்கூடாது, இதெல்லாம் ஹை ப்ரையாரிட்டி அது இதுன்ட்டு சொல்லுவாங்க. சரி விடுங்க, எப்படியோ போட்டோம். நானும் என்னோடய வ்ளாக் எல்லாமே எல்லாம் என்ன வேலையுமே காட்டுறேன். அந்த ஆஃபீஸ் கூட பெருசாக காட்ட மாட்டேங்க. இப்போ கூட ஆஃபீஸ்கிட்ட போனால் அப்படியே கேமரா மறைச்சிக்கிறேன். மரி ஆஃப் த கேமரா மாதிரி ஆஃப் த கேமரா ஆஃப் பண்ணிடுறேன். நம்ம போயிட்டு அவங்க ப்ரமோஷன் பண்ணிக்கின்னு அவங்களதெல்லாம் ஒன்றும் ப்ரமோட்லாம் பண்ண மாட்டேன், அவசியமே இல்லை. கஷ்டத்தை எடுத்து சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டேருக்காங்க. இந்த அந்த அண்ணன் இங்கே போய்ட்டுருக்காங்க, போண்ணா பத்திரங்கா போடணும். இந்த அந்த அண்ணன் அங்கே போய்ட்டுருக்காங்க. அந்த அண்ணாக்கு தான் கைஸ் நான் நேற்று சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த சின்ன ஃபால்ட், அதனால தான் கைஸ். ஃபைனலாக எல்லா ஷிப்மெண்ட்டுமே நம்ம டெலிவரி பண்ணி வந்தாச்சு. இப்போது இன்றைக்கி எவ்வளோ ஷிப்மெண்ட் நம்ம டெலிவரி பண்ணியிருக்கோன்னா, இருங்க ஒரு நிமிஷம் காட்டுறேன். எங்கே அது எடு, கிட்டத்தட்ட டடோன் ½ செஞ்சுரி ஷிப்மெண்ட் இன்றைக்கி நம்ம டெலிவரி பண்ணியிருக்கோம் கைஸ். கிட்டத்தட்ட எத்தனை யூடினா 15 யூடி. நான் என்ன பண்ணுறது, யாருமே ஃபோன் எடுக்கலை. 4 வாட்டி 3 வாட்டி ஃபோன் பண்ணாலும் யாருமே எடுக்கலை. கடுப்பாயிடுச்சு. போங்கடா, சரி விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ கைஸ், இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஏற்றுக்கோங்க, பிடிக்கலன்னா ஃப்ரீயாக விடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லவ் ஃப்ரம் லோக்கி, எண்டிங் ஃப்ரம் Day 17 of delivery series.